இன்றைக்கி டே விலாக் பார்த்துடலாமா? நைட்டு தூங்கும்போதே நினச்சேன், அப்பாடா நம்ம எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு, இனி ஃபுல்லாக அந்த லீவை நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு. பார்த்தா அத்தை காலைல ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு. எனக்கு அவங்கக்கிட்ட நோ சொல்லவும் முடியாது, லீவில் தானே இருக்கீங்க அப்படின்னு வேற கேட்டுருவாங்களா. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வேறு சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா. அவங்க இல்லாமல் நான் இந்த டைம் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அம்மா வீட்டில் எனக்கு ட்ரெஸ் இருக்குது, எனக்கு சாரீ இருக்குது, ரிதுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பூ அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா, அதை வாங்கிட்டு அப்படியே உப்பூர் வந்தாச்சு. ஒவ்வொரு டைம் உப்பூர் வரும்போது நினைக்கிறதா இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது, ஆர்எஸ்மங்கலம் சைடு தான் போகணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து ஆட்டோ வந்து டைமுக்கெலாம் கிடைக்காது, ஆள் சேர்ந்தால் தான் எடுப்போம் அப்படின்னு எடுக்கவும் மாட்டாங்களா. அன்றைக்கெலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா கொஞ்சம் நேரத்தில் வந்தாங்க, அப்பா கொஞ்சம் நேரம் இது வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்போ வாங்கி கொடுத்தாங்களா, வாங்கிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்தோடனே அம்மா என்னை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன நேற்று தான் போனேன், அதுக்குள்ளே இன்றைக்கி வர என்னாச்சு அப்படின்னு. இல்லைம்மா ஃபங்க்ஷன் போகிறதுக்காக தான் வந்தேன், அத்தை அரசமங்கலம் வரேன்னு சொல்லிட்டாங்க, இங்கேருந்து கிளம்பி போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரிது வந்து வரலைன்னு சொல்லிட்டான், அவனை விட்டுட்டு நான் மட்டும்தான் போனேன். நானும் அத்தையும் வந்த உடனே சாப்பிட்டுட்டோம், குழந்தனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சம்மர் டைமில் வந்து நமக்கு கசகசன்னு இருக்கிறத விட இந்த மழை வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த மஹாலில் ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படா அங்கேருந்து கிளம்புவோம் தான் இருந்துச்சு. சீக்கிரமாகவே மழை வரும்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஓகே பாய்.